இதோடய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசி, கும்பராசி, மேஷராசி இந்த 3 ராசியில பிறந்தவங்களுக்கு 2024 ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதையும் ஸ்பெசிஃபிக்கா இந்த ராசிக்காரங்க பார்க்கும்போது இவனு தான் 7 லட்சம் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கும்பராசியை பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி உங்களை விட்டு விலகிறது ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தாலும் கூட குரு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு தான். ஓரளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லாம அடுத்த ஒரு ஆண்டு ஓடி போயிடும். மீன ராசிக்காரங்க தான் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஸோ ஜென்ம சனி அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்கள் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். மனசு குழம்ப ஆரம்பிக்கும். தெளிவில்லாம யோசிப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம எடுத்தோம் கோதம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதன் பிறகு வருத்தப்படுவீங்க. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நெகட்டிவா நிறைய சொல்ல நினைக்காதீங்க. இது எல்லாமே நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டா இந்த ஆண்டு உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம போயிடும். முக்கியமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. வேலை ரீதியா பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசா இருக்காது. ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பாக்குறது சிறப்பு தான். ஆனா குடும்ப வாழ்க்கையில மட்டும்தான் கை வைப்பார். அதுக்கடுத்து மேஷராசிக்காரங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமா இருக்காரு இந்த ஆண்டு. ஆனா சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறது தேவையற்ற வீண் செலவுகள், வீண் பண விரயங்களை கொஞ்சம் கொடுப்பார். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே போதும். வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 ஆண்டு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா இருக்கும். அதுலயும் குறிப்பா மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம்.